பண்ணுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த மத்தியான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேச போகிற வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசும் கர்த்தாவே, நீர் பேசுகிற தெய்வன் கர்த்தாவே, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற வார்த்தைகளுக்கு நாங்கள் இணங்கி, உங்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் இணங்கி செவி கொடுக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே வந்து ஆண்டவரே பேசும், சகல காரியங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும். துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். திருப்பவும் எரேமியா 17ஆம் அதிகாரம், எரேமியா 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்களின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தருகிறவருமாயிருக்கிறேன். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக தேவனாகிய கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்று சொன்னால், கர்த்தராகிய நானே ஒவ்வொருவருக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்களின் பலன்களுக்கும் தக்கதாக கொடுக்கும்படிக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதாவது செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கும் கர்த்தர், செய்கைக்கு தக்கதாக. இங்கே எரேமியா மூலம் சொல்லுகின்றார், கர்த்தராகிய நானே என்ன சொல்லுகிறார்? நானே ஒவ்வொருவருக்கும், குறிப்பிட்டவருக்கு மட்டுமல்ல, ஒவ்வொருவருக்கும் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நான் பலன் கொடுப்பேன் அப்படிங்கிறார். அவனவனுடைய செய்கைக்கு தக்கதாக நான் பலன் கொடுப்பேன் அப்படிங்கிறார். வழி, நாம் எப்படிப்பட்ட வழியில் போகிறோமோ அந்த வழிகளுக்கு தக்கதாகத்தான் தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? பலன் கொடுப்பார். அது மட்டுமல்ல, நம்ம என்னென்ன எப்படி என்ன எந்த செய்கைகள் செய்து கொண்டிருக்கிறோமோ, என்ன கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறோமோ, எந்த காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ, எதில் எந்த காரியத்தை நாம் செய்து முடித்திருக்கிறோமோ, அப்படிப்பட்ட செய்கைக்கு தக்கதாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறார்? பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதாவது பலன் என்று சொன்னாலே ஒரு விளைச்சல். அந்த பலன் என்று சொன்னாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது ஒரு கூலி. அது மட்டுமல்ல, அந்த பலன் என்று சொல்லும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பயன் கிடைக்கின்றது. இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் தக்காளி நட்டிருந்தேன், எங்களுக்கு தேவனாய கர்த்தர் நல்ல பலனுள்ள பழங்களை இனிசிதார் கொடுத்தார். பழம். ஆகையால் நம்ம எதுக்கு என்ன செய்கை செய்கிறோமோ அந்த செய்கைக்கு தக்கதான ஒரு விளைச்சலை, ஒரு பயனை, ஒரு நன்மையை தேவனாய கர்த்தர் நமக்கு செய்வதற்கு எப்படி இருக்கிறார்? ஆயத்தமாக இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகிறவர் தான். அவர் சொல்லிட்டு தான் அந்த ஒரு வார்த்தை சொல்லுகிறான் பாருங்க, இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தருவருமாயிருக்கிறேன். இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் அவர். நம்ம என்ன செய்கைகளை செய்திருக்கிறோம், என்ன கிரியைகளை செய்திருக்கிறோம், என்ன வேலைகளை செய்திருக்கிறோம் என்பதை அவர் நம்முடைய இருதயங்களிலே ஆராய்ந்து பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல, நாம் அவருக்கு சொல்லிதான் தெரிய வேண்டிய அவசியம் அல்ல. என்று சொன்னால், நம்முடைய இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தருவருமாய் இருக்கிறேன் என்கின்றார். ஆக நம்ம என்ன செய்கைகளை செய்திருக்கிறோம், அதை செய்துட்டு தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்யலன்னு என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. நாம் இன்னைக்கு என்ன காரியத்தை, என்ன செய்கைகளை, என்ன உதவிகளை செய்திருக்கிறோம் என்பதை என் தேவனாகிய கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் அப்படியே சும்மா ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. அவர் சோதித்து பார்த்து, ஆராய்ந்து பார்த்து, அவருக்கு பிரியமான வழிகளில் நடக்கிறவன் எவனோ, அவருக்கு பிரியமான வழிகளில் நடக்கிறவள் எவளோ, அவர்களை தேவனாகிய கர்த்தர் நன்மையினாலே என்ன செய்கிறார்? அவர் புசிக்கிறவராய் இருக்கிறார். நன்மையினாலே அவர் பலனளிக்கிறவராய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை பார்க்கின்ற பொழுது நீங்கள் லூக்கா 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நான் வாசிப்போம் என்று சொன்னால், லூக்கா 6:35 நான் வாசிக்கின்ற பொழுது அங்கே ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் எப்படி இருக்கும்? மிகுதியாயிருக்கும். அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு, உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள்,
அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? நன்றி அறியாதவர்களுக்கு. அவர் எத்தனையோ நன்மைகள் செய்தும் கூட அவர் நன்மைகளை செய்திருக்கிறார் என்று சொல்லி நன்றி சொல்லாமல் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் துரோகிகளுக்கும், அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற அத்தனை விதமான ஜனங்களுடைய துரோகிகளுக்கும் அவர் என்ன செய்கிறாரா? நன்மை செய்கிறார். அவரே அப்படிப்பட்ட நன்மை செய்கிறவராக இருக்கிறார். சொல்லிட்டு அவர் சொல்றாங்க, உங்கள் சத்துருக்களை என்ன செய்யுங்கள்? சிநேகியுங்கள். உங்கள் சேவைக்கு தக்கதான பலன், உங்களுடைய கிரியைக்கு தக்கதான பலன், உங்களுடைய செயல்பாட்டுக்கு தக்கதான பலன். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் செய்யுங்கள், கடன் கொடுங்கள். யாருக்கு? சத்துருக்கு. இது உங்களுடைய செய்கைகள். இந்த செய்கைகளை தேவனாகிய கர்த்தர் நம்முடைய செய்திருக்கிறோமாய் செய்யலையா என்று நம்முடைய இருதயங்களை தேவனாகிய கர்த்தர் சோதித்து ஆராய்ந்து பார்க்கிறவராய் இருக்கிறார். அப்படி ஆராய்ந்து பார்த்து எடை போட்டு பார்த்து அந்த எடைக்கு தகுந்தபடி தேவனாகிய கர்த்தர் நமக்கு பலன் இருக்கிறார், அளிக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறார். அப்ப எனக்கு ஒரு நன்மையே செய்யலையே, எனக்கு ஒரு பலனையும் அளிக்கலையே அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யாமலும் இருந்தோம் என்றால் ஒரு பலனும் இல்லை. அதான் செய்கைக்கு தக்கதான பலன். அவர் என்ன செய்ய சொல்லுகிறார்? சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லுகிறார். சத்துருக்களை சிநேகியுங்கள், அவருக்கு என்ன செய்யுங்கள்? நன்மை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் என்றால் கடன் வாங்கி கடன் கொடுக்க சொல்லலை. இன்னொரு இடத்துல 2 ரூபாய்க்கு கடன் வாங்கி இன்னொருவனுக்கு 10 ரூபாய்க்கு கடன் கொடு, அதை கடன் கொடுக்க சொல்லலை. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கடன் கொடுப்பதற்கு நீங்கள் தகுதியுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் கைமாறு கருதாமல், எதையுமே நீங்கள் எதிர்பார்க்காமல், கொடுத்ததற்கு எந்த விதமான ஒரு காரியமும் அடுத்து நீங்கள் எதிர்பார்க்காமல் அவர்களுக்கு என்ன செய்யுங்கள்? நன்மை செய்யுங்கள். ஆகல எதிர்பார்க்கிற திருப்பி கொடுக்க கூடாதுன்னு சொல்லப்படல. பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லுகிறது, கடன் வாங்கிறவன் கடன் வாங்கிற இடத்துல என்ன செய்யணும்? திருப்பி என்ன செய்யணும்? செலுத்தப்பட வேண்டும். அப்படி செலுத்தப்படவில்லை என்றால் அவன் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது? செல்ல முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகிய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகிய கைமாறு கருதாமல் நீங்கள் கொடுத்ததனால அவங்கிட்ட இருந்து உங்களுக்கு எந்தாவது பலன் கிடைக்குமா என்று நீங்கள் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். உங்களுக்கு பலன் கொடுக்கிறவர் யார்? தேவனாகிய கர்த்தர். அதான் செய்கைக்கு தக்கதான பலனை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் வாசிக்க முடியும் 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். ஆவியானவர் அந்த 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்தோடு இருந்து ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசியுங்கள். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல், நீங்களோ உங்கள் கைகளை நெகிழவிடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு, உங்களுக்கு கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நீங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து நீங்க சொல்லணும். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாதிருங்கள். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து உங்கள் கைகளை நீங்க நெகிழ விடாதிருங்கள். கையை பிடிச்சு சொல்லுங்க, அப்பதான் கை இருக்குன்னு அர்த்தம். இந்த கைகளை என்ன செய்ய விடாங்க? நெகிழ விடாதிருங்கள். நெகிழ விடாதிருங்கள் அர்த்தம், இந்த கைகளினாலே நீங்கள் என்ன சோர்ந்து போகாதிருங்கள். இந்த கைகள் தளர்ச்சி அடைந்து விடக்கூடாது. இந்த கைகள் தைரியம் உள்ள கைகளாக இருக்க வேண்டும். இந்த கைகளினாலே நீங்கள் பலனை என்ன செய்வீர்கள்? அடைய போகிறீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆக நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், தைரியமாக இருங்கள். நீங்கள் பலசாலிகளாக இருக்கிறீர்கள், நீங்கள் தைரியம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஆகையால உங்கள் கைகள் என்ன செய்ய வேண்டாம்? வேலை பார்த்து இந்த கையெல்லாம் சலிச்சு போச்சு. வெண்டைக்காயை போய் கையில் ஒடிச்சு இந்த கையெல்லாம் புண்ணா போச்சு சொல்லிட்டு திருப்பி எந்த வெண்டைக்காயை தான் செய்கிறோம்? பறிக்க போகிறோம். உச்சி வெயில மண்டைய பிளக்குது, நிற்க முடியலை. ஆனால் சொல்லிட்டு திருப்பி என்ன செய்கிறோம்? அங்கதான் போய் நிற்கிறோம். நம்ம இந்த கைகளை மட்டும், ஏன்னா அவங்க தாவீது சொல்லுகிறான், கைகளை இந்த விரல்களை போருக்கு என்ன செய்யும்? ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்றான். கைகளை எங்களை திடப்படுத்துங்கள்னு சொல்லுகிறான். ஐயா, அருமையான பிள்ளை அங்க பார்க்கிறோம். இங்க என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆசா என்ற கூடிய ஒரு ராஜா இருக்கிறான். எந்த ராஜா?
ஆசா என்று கூடிய ஒரு ராஜா இருக்கிறான். இந்த ராஜா அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மத்தியில அவன் தளர்ச்சியடைந்தவனாக காணப்படுகிறான். என்று சொன்னால் அது ஆசா மிகவும் பலசாலி தான். இந்த ஆசா யாருடைய மகன்? அபியாவினுடைய மகன். இந்த அபியாவினுடைய மகன் ஆசா அவனுடைய காலத்தில் என்ன செய்யறான்னு சொன்னான், அருமையானவர்களே, ஆசா தன் தேவனாய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானவைகளை செய்தான் என்று 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆசா தன் தேவனாய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அது மட்டுமல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனை குறித்து அதை வாசிப்போம் என்று சொன்னால், அவன் அந்நிய தேவர்களின் பலிபீடங்களின் மேடைகளை அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படி கற்பனைப்படி செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் எப்படி இருந்தது? அமெரிக்கையாய் இருந்தது. அவனுக்கு முன்பாக ராஜ்யம், தேசம் அமைதியாய் இருந்தது, சமாதானமாய் இருந்தது. அப்போ சமாதானமாய் அமெரிக்கையா தேசம் இருந்தது என்று சொன்னான். எதிரிகளே இல்லாத அளவிற்கு ஒரு சூழ்நிலை அவன் ஆட்சி நடத்துகிறான் என்று சொன்னால், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக தேவனாய கர்த்தர் பலனளிக்கிறவராய் இருக்கிறார். இந்த ஆசா என்ற அரசன் கர்த்தருடைய பார்வைக்கு என்ன செய்து கொண்டிருந்தான்? நன்மை செய்தவனாயிருந்தான். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்தான். தேவன் விரும்புகிற பிரகாரமாக, தேவனுடைய கற்பனைகளின்படி, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி அவன் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு கற்பித்து கொடுத்து, இப்படி எப்படித்தான் ஜனங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய செய்கையை வெளிப்படுத்தி கொண்டிருந்தான். ஜனங்களை நன்மைக்கு ஏதுவாக மாற்றி கொண்டிருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அங்கு 6ஆவது வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையா இருந்தபடினால் யூதாவிலே அரணான பட்டங்களை கட்டினான். கரங்களை தட்டி கர்த்தரை சோத்தரிப்போம். தேவனுக்கு முன்பாக அவன் செம்மையானவைகளை செய்தபடினாலே, தேவனுக்கு முன்பாக நலமானது நன்மையை செய்தபடினாலே, அவன் நியாயப்பிரமாணங்களையும் கற்பனைகளையும் கை கொண்டு ஜனங்களுக்கு அறிவித்து தேவனுக்கு முன்பாக அவன் உண்மையாக இருந்தபடினாலே அவனுடைய அந்த வருஷங்களில் அவன் எப்படி இருந்தான்? இளைப்பாறுதலாக இருந்தான். இளைப்பாறுதல் என்னது? ஒரு பிரச்சனையே வரலையா, சமாதானம், சந்தோஷம், எந்த எதிரியும் இல்லை, எந்த ஜனங்களும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் மத்தியில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லை. எந்த நேரத்தில்? தேவனுக்கு முன்பாக அவன் உண்மையாக இருக்கின்ற வேளையில். அவன் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை எல்லாத்தையும் வெட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுக்கு விரும்பத்தகாத எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் கூட அது விக்கிரகத்தின் ஆவிகளாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல், தேவனுடைய சத்தியத்தின்படி செய்யாமல், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதலின்படி செய்யாமல், தன்னுடைய சுய இஷ்டத்தின்படி செய்கிற அத்தனையும் விக்கிரக தோப்புகளாக இருக்கிறது. அந்த விக்கிரக தோப்புகள் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? வெட்டி அகற்ற வேண்டும், வெட்டி அகற்ற வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆவியானவர் ஒரு கேள்வியை போடுகிறார். இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நிற்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை உங்க வீட்டிலே நிற்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்திருக்கிறார்னு சொன்ன உடனே முகத்தில் எப்படி இருக்கணும்? கண்ணீர் வடியணுமா? அழுதுகிட்டு இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணும். என் வீட்டுக்கு யார் வந்திருக்கிறா? சகை வீட்டுக்குள்ள இயேசு போன உடனேயே சகையினுடைய வாழ்க்கையிலேயே பெரிய ஒரு மாற்றம். அந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்கட்டி சகையினுடைய வாழ்க்கை வேறு, எல்லா ஜனங்களும் வருத்தார்கள். ஆனா இப்போ சகை வீட்டுக்குள்ள இயேசு வந்த உடனேயே இப்ப சகைக்குள்ள வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். இதுவரைக்கும் நடந்த தவறுகளை எல்லாவற்றையும் அவன் திரித்துக் கொள்வதற்கு ஆயத்தப்படுகின்றான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, இப்போ இயேசு வந்திருக்கிறாருங்க, உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, இல்லை சபைக்கு வந்திருக்கிறான்னு வச்சுக்கோங்க, நீங்க 6வது வேளையில் வந்திருக்கிறாரு. இதே வேளையில நீங்கள் அதிகமாய் நேசிக்கின்ற, நீங்கள் அதிகமாய் விரும்புகின்ற, உலக அன்பு செலுத்துகின்ற உங்கள் கணவரோ உங்கள் பிள்ளையோ உங்களை கூப்பிடுகிறார்கள். அப்படி செய்கின்ற பொழுது நீங்கள் யாரை கனப்படுத்துவீர்கள்? இயேசு வீட்டுக்கு வந்திருக்கிறார். மார்த்தாள் மரியாள்
இயேசு வீட்டுக்கு வந்திருக்கிறார். மார்த்தாள் என்ன செய்கிறாள் சொல்லுங்க? என்ன செய்கிறாள் மார்த்தாள்? மரியாள் என்ன செய்கிறாள்? ரெண்டு சகோதரிகள் தான். இப்ப வீட்டுக்கு வந்திருக்க யாரு? இயேசு. இப்போ உங்க வீட்டுக்கு வாசல் படியில வந்து இயேசு நிற்கிறார். இப்ப இன்னொரு புறத்துல உங்களுடைய உறவினர், உங்களுக்கு வேண்டியவர், உங்க பிள்ளையோ, உங்க கணவனோ, உங்க அக்காளோ, உங்க தங்கச்சியோ, யாரோ ஒரு ஆள் வந்திருக்குது. அவங்களும் வந்து வீட்டு வாசல் நிற்கிறாங்க. இப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இயேசு என் பின்னால வான்னு கூப்பிடுறாரு. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு மட்டும் என் பின்னாலே வந்துட்டு போயின்னு கூப்பிடுறாங்க. நீங்க யார் பின்னால போவீங்க? வார்த்தையில மட்டும் இருக்கக்கூடாது, செய்கையில் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? என் வீட்டை தேடி எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய சகோதரி வந்திருக்கிறா, என்னுடைய கணவன் வந்திருக்கிறா. இன்றைக்காவது நான் ஒரு நாளைக்காவது அவங்க கூட என்ன செய்யணுமே? உட்கார்ந்து பேசணுமே. என் பிள்ளை வந்திருக்கிறான், என் பிள்ளை வந்திருக்கிறா, இன்றைக்காவது அவங்க கூட ஒரு நாளை உட்கார்ந்து பேசணுமே. அப்பாவுடைய முகத்தை பார்க்கவா, பிள்ளையினுடைய முகத்தை பார்க்கவா, கணவனுடைய முகத்தை பார்க்கவா, இல்லை யாருடைய முகத்தை பார்க்க? ரெண்டு பேரும் நிற்கிறாங்க. ஏசப்பா அங்கே நிற்கிறாரு, வலது பக்கமாக நிற்கிறாரு, இடது பக்கமாக பிள்ளை நிற்குது, நம்ம நேசிக்கிற வந்து நிற்கிறாங்க. ஆனால் நம்முடைய எண்ணம் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது? கர்த்தர் இருக்கிறார் என்றால் அது நம்முடைய கண்களுக்கு மறைவாய் போய்விடுகிறது. நம்ம மாமிச பிறகாம இருக்கக்கூடிய அந்த மாமிச கண்கள் தனக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த மனுஷனை பார்க்கிறது, இல்லை மனுஷியை பார்க்கிறது. உடனே நம்ம என்ன செய்ய? யார் பின்னால் போயிருந்தோம்? அந்த மாம்சத்தின் பின்னால போயிருந்தோம். ஆனா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? என் பின்னே வாருங்கள். என் பின்னே வந்தா நான் உங்களை எங்களை கூட்டு போவேங்கிறாரு, பரலோகத்துக்கு கூட்டு போவேங்கிறாரு. இப்போ வந்திருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன சொல்றாங்க? என் பின்ன வந்தா நீ எங்க வரலாம்? பாதாளத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ இயேசு பின்னால என்ன இருக்குது? பரலோகம் இருக்குது. இங்க இருக்கக்கூடிய மாமிசத்தின் உரை பின்னால் எது இருக்குது? பாதாளம் இருக்குது. இப்போ பரலோகத்துக்கு போன ஆசைதான் இருக்குது. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் என்ன செய்யணும்? கழிக்கட்டும். இப்போ பாதாளத்துக்கு என்ன செய்ய? போயிட்டு வந்துடுது. இன்னைக்கு ஜனங்கள் அவருடைய செய்கைகள், இப்படிப்பட்ட செய்கைகள் இருக்கிறனால தான் தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு பலன் என்ன செய்ய முடியவில்லை? பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அது எப்படிப்பட்ட சக்தியாக இருந்தாலும் சரி, ஐயா மாசம் 1 லட்சம் ரூபாய் நமக்கு அனுப்பக்கூடிய மகனாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இயேசு கூட தான் நான் என்ன செய்வேன்? இருப்பேன். ஏன்னா எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் யாரு? இயேசு ஒருவர் எனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். ஐயா அதன் நிமித்தம் அந்த மாம்சத்திலே பிறந்த, மாம்சத்திலே நேசிக்கின்ற அத்தனை பேரை நம்ம வெறுத்து கொண்டு போனாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லையா. ஏன்னு சொன்னா, என் இயேசு இன்றைக்கு தான் என் வீட்டுக்கு அரிசிதாரு வந்திருக்கிறாரு. ஆனால் என் கணவனோ, என் பிள்ளையோ, என் மனைவியோ இல்லை, அவங்க அடிக்கடி வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க? வந்துட்டு போகிறவங்க. எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. சாவியை வச்சுக்கோ, வீட்டில் உட்காரு நீ. நான் இப்போ யாரை பார்க்க போகிறேன்? இல்லைன்னா நீ என் கூட இருந்துச்சு இயேசுவை பார்க்கவா? இயேசுவை பார்க்க ஓம் பின்னால் அவங்கள கூட்டு வரணுமா, இல்லை பாதாளத்துக்கு போகிறதுக்கு அவங்க பின்னால் போகணுமா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, செய்யத்தக்கதான பலன் நம்ம என்னென்ன கிரியைகளை செய்கிறோம் என்பதை யார் குற்று பார்க்கிறார்? நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை பார்க்கிறார் தேவனாகிய கர்த்தர். இருதய எண்ணங்களை ஆராய்ந்து அறிந்து அவர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். சும்மா கொடுக்க மாட்டார், எடை போட்டு எரிசிறாரு, பார்க்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அங்க பார்க்கிறோம், நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. ஆசா அப்படித்தான் செய்கிறான். ஆசா இப்படிப்பட்ட இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். அல்லேலூயா, பிரைஸ். 11வது வசனத்தை வாசியுங்கள். தாங்கள் கொள்ளையிட்டு 14-11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு
கர்த்தாவே பலன் உள்ளவனுக்காகிலும் நல்லா காண்க, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் தேவன், எந்த தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணையில்லும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோ கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். நல்லா கவனிச்சு அண்டர்லைன் பண்ணீங்க, மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும். இப்போ யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கிற இந்த யாருக்கு, ஆசாவுக்கு எதிராக இருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க, மனுஷன் வந்திருக்கிறான். இப்போ இவன் என்ன சொல்றான், அவன் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும். என்னது, எங்களை மேற்கொள்ள விடாயதுன்னு சொல்றதுக்கு பதில் என்ன பயன்படுத்துகிறான், உம்மை மேற்கொள்ள விடாதையும். ஹல்லேலூயா. அப்புறம் இதாங்க உங்களுடைய நம்முடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது, நம்ம செய்கையின் தன்மை, நம்முடைய விசுவாசத்தினுடைய செய்கையின் தன்மை. ஆண்டவரே, நாங்கெல்லாம் யாரு, நீங்க தான், எங்களால் ஒன்றுமே இல்லை. மனுஷன் வந்திருக்கிறான், யுத்தத்துக்கு வந்திருக்கிறான். இந்த மனுஷன் இப்ப யாரை மேற்கொள்ளக்கூடாது, உம்மை மேற்கொள்ளக்கூடாது. அப்படின்னா யாரை மேற்கொள்ளக்கூடாது, எங்களை மேற்கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. எங்களை மேற்கொள்ளக்கூடாது சொல்வதற்காக நாங்கள் யாரு, நீங்க தான், நீங்கள் யாரு, நாங்க தான், நாங்கள்லாம் உங்களுடைய பிள்ளைகள் தான், நீர் எங்களுக்கு தகப்பனாக இருக்கிறீர். அதனால ஆண்டவரே, மனுஷன் எந்த மனுஷனும் உண்மை என்ன சொல்லக்கூடாது, மேற்கொள்ள விடக்கூடாது. எந்த சத்துரு எழும்பி வந்தாலும் சரி, உங்களுடைய செய்கை, ஹல்லேலூயா, உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் கர்த்தரை முன்பாக நிறுத்துங்கள். சொன்னா நீங்கள் எல்லாரும் நீங்க வந்து எனக்கு துணை நில்லுங்கப்பா. ஏன்னு சொன்னா அங்க பார்க்கிறோம், அருமையானவருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்க பார்க்கிறோம், எத்தியோப்பியராகிய சேரா 10 லட்சம் பேர் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் இயேசுதான் வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசாவுக்கு எதிராக. ஆனா இவன்கிட்ட இருக்கக்கூடிய படை எவ்வளவுதான், கொஞ்சம் படை தான் இருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ இவன்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு சொன்னா 3 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இவங்கிட்ட யார்கிட்ட இருக்கிறாங்க, இங்கே ஆசாட்ட இருக்கிறாங்க. அங்க பாருங்க, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த நீங்க 8வது வசனத்தை வாசிங்க. யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும் பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேரும் சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். ஐயா, நீ அங்க வந்து 2,80,000 3 வச்சிருக்க, 3 6 லட்சம் தான். ஆனா இவன்கிட்ட எத்தனை லட்சம் இருக்குது, 10 லட்சம் இருக்குது எதிரிட்ட. ஆகிய அவன்கிட்ட இருக்கிறது நம்மகிட்ட இருக்கிறது 6 லட்சம், எதிரிட்ட இருக்க 10 லட்சம். அத்தனை பேர் வந்து நிக்கிறான். நிக்கிற வேளையில இவனுக்குள்ளே என்ன வருதுன்னா, ஒரு பயம் வருகிற, அதே நேரத்தில் ஒரு தைரியம் இருக்கிறது. அவன் சொல்லுகிற, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறார்கள், பராக்கிரமசாலிகள். யாரு, இந்த ஆசாவோட இருக்கக்கூடிய ஆட்கள் புறாவும் யுத்தவர்கள் யாராவது பராக்கிரமசாலிகள். அதைத்தான் அங்க பின்னால பார்க்க போறோம். ஹல்லேலூயா, பராக்கிரமசாலிகள். அதனால தான் நீனுசுராவி சொல்றான், என் தேவனாய் கர்த்தருக்கு விட்டு, கர்த்தாவே, பலவுள்ளவன் ஆகிலும் பலனற்றவன் ஆகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஐயா, நம்ம என்ன நினைக்கிறோம், கடினமான காரியம் நினைக்கிறோம். இந்த 6 லட்சம் பேரு அங்க 10 லட்சம் பேரு எப்படி மேற்கொள்ள முடியும், நமக்கு கடினமாக நினைக்கிறோம். நான் ஒருத்தனா இருக்கேன், ஒரு கிராமத்தில் நான் மட்டும்தான் ஒருத்தனா ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஒரு வீட்டாக இருக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வீடு நூற்றுக்கணக்கான வீடாக இருக்குது. அவங்களுக்கு எதிராக நான் எப்படி நிற்க முடியும், எப்படி விசுவாசிக்க முடியும், எப்படி குடியிருக்க முடியும் என்பது அல்ல. என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஒருவரை கொண்டு 1000 பேரை துரத்த முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு தூதனை கொண்டு எத்தனை பேரை சார், 1,80,000 பேரை துரத்தினது உண்மை என்று சொன்னார், சாகடித்தது உண்மை என்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் ஒருவராய் இருக்கலாம், ஆனால் உங்கள் பட்சத்தில் ஆயிரக்கணக்கான தூதர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய வீட்டை சுற்றி தேவனாய கர்த்தர் தூதர்களை நிரப்பித்திருக்கிறார். ஆனால் நீங்க என்ன செய்ய வேண்டும், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, மனுஷன் மேற்கொள்ள வந்திருக்கிறான், உண்மை மேற்கொள்ளாம நீங்க பார்த்துக்கிடுங்க. அடைக்கலமாய் ஓடி வந்த யாவருக்கும் தேவராய கர்த்தர் செட்டைகளை விரித்து அடைக்கலம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தவனுடைய செய்கைக்கு நம்ம என்ன செய்கிறோம், என்ன செய்யறங்கிறத யார் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். தேவனாய கர்த்தர் இருதயத்தில் என்ன தீர்மானம் பண்றாங்க தான் கர்த்தர் பார்க்கிறார். அதை பார்த்து
அதற்கு தக்கதாக ஒரு பலனை அவர் கொடுக்க விரும்புகின்றாருங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதான் பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அங்க பார்க்கிறோம் இப்போ பாருங்க 12வது வசனத்தை வாசிப்பினா, அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததனாலே எத்தியோப்பியர் என்ன செய்தார்கள்? ஓடி போனார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். 6000 பேர், இங்க 10,000 பேர். ஆனா இப்ப 6000 பேர் என்ன செய்யப்படுகிறார்கள்? 10 லட்சம் பேர் துரத்தி அடிக்கிறார்கள். அவர்கள் அடிக்கல, கர்த்தர் இந்த காரியத்தை செய்தார். அவர் விசுவாசத்தோடு வார்த்தை சொல்கிறார், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும். அல்லேலூயா. மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும். நான் என்று நீங்கள் சொல்வதை விட ஆண்டவரே நீங்கள் என்று சொல்லுங்கள். என் ஆண்டவரை, அல்லேலூயா, ஆண்டவரை என்னை மேற்கொள்ள விடாதுன்னு சொல்லி பார்க்கணும். ஆண்டவரே நான் உண்மை மேற்கொள்ள விடாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. எத்தனை சத்துருக்கள் எழும்பி வந்தாலும் சரி, உங்களுடைய செய்கைகள் எப்படி இருக்குது என்பதை கர்த்தர் பார்க்கிறார். உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிறார். உங்களுடைய விசுவாச வார்த்தை எப்படி இருக்கிறது தேவனாய கர்த்தர் பார்க்கிறார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆழமா பிடிச்சிருங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாமல் பார்த்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நிற்கிறது யார் தான்? நிற்கிறதா 6 லட்சம் பேர் தான். அங்கே எத்தனை பேர்? 10 லட்சம் பேர். இவர் சொன்ன, ஆண்டவரே நாங்க 6 லட்சம் என்பது நாங்கள் அல்ல, நீர் தான் அந்த 6 லட்சம். ஆண்டவரே உண்மை மேற்கொள்ள விடாமல் நீங்க பார்த்துக்கிட்டான்னா, இப்ப பாரத்தை யார் மேல வச்சுதான்? கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விட, அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் மேல பாரத்தை தூக்கி வைங்க. கர்த்தர் மேல விசுவாசத்தை தூக்கி வைங்க. உங்களுடைய செய்கையை பார்க்கிறார், உங்களுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கிறவராலே எல்லாம் கூடும். உங்களுடைய செய்கை, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். வெளியில மட்டும் வாயில மட்டும் தைரியமா பேசிக்கிட்டு உள்ள பயந்துகிட்டே இருப்பீங்கன்னு சொன்னா, பயப்படும் காரியம் நேரிட்டது. வாய் மட்டும் சவடால், வாயினால மட்டும் என்னது? சவடால் பேச்சு. என்னை எதிர்ப்பவன் யார்? ஆனா உள்ள என்ன இருக்குது? பயம். கர்த்தருடைய வார்த்தை பயப்படும் காரியம் ஐயா வாயினால் அல்ல, உங்களுடைய இருதயத்திற்குரிய விசுவாசத்தினாலே நீங்கள் செயல்படுத்துங்கள். விசுவாசத்தினாலே உங்கள் செய்கையை செய்யுங்கள், வெளியேற்றுங்கள். அது தேவனுடைய பார்வையில் எப்படி காணப்படுகிறது? பிரியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட அந்த வார்த்தை அவன் சொல்றான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஓடி போறார்கள். அவர்களை ஆசாவும் அவரோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். எப்படி? திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு. நல்லா அந்த வார்த்தையை பார்க்கணும். திரும்பி பலம் கொள்ளாதபடிக்கு. சத்துரு யாரு? எத்தியோப்பியர். நமக்கு சத்துரா இருக்கிறவர்களை திரும்பி பலம் கொள்ளாதபடிக்கு கீழே விழத்தள்ளுகிறவர் யார்? நான் ஆராதிக்கிற என் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. திருப்பி பலம் கொள்ளாதபடிக்கு அவர்கள் முறிந்து நினைத்தார்கள், விழுந்தார்கள். நாங்கள் இருக்கிறோம், எழுந்து நிமிர்ந்து இருக்கின்றோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. திரும்பி பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்களை மிகுதியாக கொள்ளையடித்தார்கள். அல்லேலூயா. ஐயா, இப்படியெல்லாம் கொள்ளையெல்லாம் அடிச்சுட்டு திருப்பி வந்து இவங்க நிற்கிறாங்க, ஜெயிச்சு போய் நிற்கிறாங்க. அப்படி வேலை தான் அந்த அந்த 15ஆம் அதிகாரத்தில் அல்லேலூயா தேவனுடைய அந்த ஓதியது குமாரனாகிய அசரியாவின் மேல் தேவ ஆவியானவர் இறங்கி நிற்கின்றார். ஒருவேளை இவங்களுக்குள்ள திரும்பி வந்துருவாங்களோ, நம்மளை மேற்கொண்டுருவாங்களோ அப்படிங்கக்கூடிய பயம் யார்கிட்ட இருக்குது? இந்த ஆசாவுக்குள்ள இருக்கும்போது தான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறாரு. அப்போ ஆவியானவர் சொல்லும்போது சொல்றாரு, ஆசாவே, யூதா பெரிமன் கோத்திரத்தாரே, சகல மனுஷரே கேளுங்கள். ஆவியானவர் பேசுகின்றார் தேவன் மூலமாக, தேவன் மனுஷன் மூலமாக. என்ன பேசுகின்றார்? நீ கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தார், அவர் உங்களோடு என்ன செய்வார்? இருப்பார். நம்ம யாரோடு இருக்கணும்? கர்த்தரோடு இருந்தீங்கன்னு சொன்னா அவர் நம்மளோடு கூட என்ன செய்வார்? இருப்பார். ஆனால் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விலகிடுவார் சொல்லிட்டு அவன் சொல்லுகிறான். அருமையான பிள்ளை அப்பந்தான் சொல்லுகிறான், நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். நீங்கள் பராக்கிரமசாலிகள், பலசாலிகள். ஏன்னு சொன்னா கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிற பராக்கிரமசாலியே, பயப்படாத. ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார். ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பார்த்துதான், நீ ஒரு பராக்கிரமசாலி. தனி மனிதன் என்று நினைக்காத, தனி மனுஷன் நினைக்காத, நீ பராக்கிரமசாலி என்றால் அந்த பராக்கிரமத்தை உடையவர் உனக்குள்ளே இருக்கிறார். அந்த வார்த்தை உனக்குள்ளே இருக்கிறது.
ஆக அது இருக்கிறபடினாலே நீ உன் கைகளை மட்டும் செய்யாத, தளர விட்டுறாத. உன் கைகளை மட்டும் தளர்ச்சியடைய விட்டுறாத. நீ உன் கைகளினாலே நீ நன்மை செய்துட்டே இருக்கியா? இந்த நன்மை செய்கிறதுல எந்த சூழ்நிலையிலும் நன்மை செய்ததில் சோர்ந்து போகாதிருங்கள். நான் எவ்வளவோ நன்மை செய்தனே, இப்போ என்கிட்ட பணம் இல்லையே என்பதை குறித்து கவலைகள் வரலாம், வேதனைகள் வரலாம். ஆனால் அந்த கையை மட்டும் தளர்ச்சி அடைய விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. யுத்தத்திலே யுத்தங்கள் செய்திருக்கலாம், யுத்தங்கள் செய்து எதிரிகளை மூழ்கியிருக்கலாம். அது நிமித்தம் வரக்கூடிய சரீரத்துக்கு இருக்கக்கூடிய இந்த சரிய பலவீனத்திடம் கைகள் சோர்ந்து விடக்கூடாது. அதான் தேவனாய கர்த்தர் ஆவியானவர் சொல்லுகிறாரு, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நீங்கள் பராக்கிரமசாலிகள், தைரியமாயிருங்கள், உங்கள் செய்கைகளுக்கு தக்க பலனை தேவனாய கர்த்தர் தந்திருக்கிறார் என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் கிரியைகளுக்கு பலன் என்னது உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய கிரியை எப்படிப்பட்ட கிரியா இருக்கிறது? நம்முடைய செய்கை எப்படிப்பட்ட செய்கையா இருக்கிறது? ஆகையால கைகள் தளர்ந்து போக வேண்டாம். ஒரு மனுஷன் கைகளினாலே எவ்வளவு வேலைகளை செய்கிறானோ அந்த வேலைகளை செய்கிற மனுஷன் தளர்ச்சி அடைந்து போவான் என்றால் கூலி அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியாது. காலையில் 6-7 மணிக்கு ஒரு மனுஷன் வேலைக்கு போகிறாயா, மத்தியானம் 2 மணிக்கு வேலையை விட்டு வெளியே நிறுத்தணும் வரணும். ஆனால் வெளியில் வராமல் திருப்பி 2 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நிறுத்திக்கிறான், வேலை பார்க்குறான், தளர்ச்சி இல்லாமல் வேலை பார்க்குறான். இப்போது வேலை பார்த்தாச்சு, இப்போ 2 மணியோட ஒரு ஷிஃப்ட் வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே உள்ள வேலை கை எனக்கு முடியாதுன்னு சொல்லி வரல. தொடர்ந்தும் கைகளை நெகிழ விடாமல், தளர்ச்சியடைய விடாமல் மனதிரியத்தோடு திரும்பியும் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வேலை பார்க்குறான். ஆனால் அந்த வேலைக்கு தக்கதான பலனை அந்த அந்த எஜமான் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? ரெட்டிப்பான பலனை கொடுப்பான். ஐயா, ஹல்லேலூயா. அந்த சம்பளம் ரெட்டிப்பான சம்பளம் வாங்குவான், அதிகப்படியான சம்பளத்தை வாங்குறான். தளர்ச்சி அடைஞ்சு போச்சுன்னா அந்த ஒரு நேரத்து கூலியோடு சரியா போச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆகையால் நம்ம ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், உங்கள் கைகள் தளர்ச்சி அடைய வேண்டிய அவசியம் அல்ல, உங்களுடைய முழங்கால்கள் தளர்ச்சி அடைய வேண்டிய அவசியம் அல்ல. உங்கள் கைகளை நீங்கள் போருக்கு செய்யுங்கள், ஆயத்தப்படுத்துங்கள், யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்துங்கள். ஜெபிக்கிற முழங்கால் படியிட்டு உங்கள் கைகளை முழங்கால்களை தேவனுக்கு கிருபையாக நிறுத்துங்கள். சோர்ந்து போகாமல் நீங்கள் செய்கள் என்று சொன்னால் உங்களுடைய செய்கைக்கு தக்கான பலனை கர்த்தர் உங்கள் கிராமத்திலே செய்வார். ஐயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டுமா? கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய பார்வையில் அவர் உங்கள் இருதயத்தை உண்மையாய் 1 மணி நேரம் நீ ஆத்துமாக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க கர்த்தருக்கு ரகசியம் தெரியும். நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன், 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன் என்பது வாயினால் சொல்லலாம். ஆனால் அந்த 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ கர்த்தருடைய சமூகத்தில் உன் இருதயம் எப்படி இருந்தது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு கூட உன் கைகளையும் கால்களையும் நிகழ விடாமல், தளர்ச்சியுடைய விடாமல் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கூட நீ ஆத்மாவுக்கு பாரத்தோடு நீ ஜெயிப்பி என்று சொன்னால் அந்த பாரத்தோடு கூடிய கண்ணீரோடு ஜெபிக்கின்ற பொழுது அந்த கண்ணீரை தேவராய கர்த்தர் காண்கிறார், அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆத்மா ஆதாயம் என்பது அதனால தேவனுடைய பிள்ளைகளின் ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகையால ஆசா தளர்ச்சி அடைய வளமாக தோண்டு போகாத வளமாக கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னது, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ்விடாமல் திறன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு என்னது உண்டு? பலன் உண்டு. ஹல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கிறோம், நீங்கள் ரூத் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரூத் 2ஆம் அதிகாரம், ஹல்லேலூயா, 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. செய்கைக்கு தக்க பலனை, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நன்றாக எத்தனையோ முறை பார்த்து இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை இன்றைக்கு ஆவியானவர் நம்மளோடு பேசுவாராக. இப்பொழுது போவாஸ் யாரை பார்த்து சொல்லுகின்றான்? ரூத்தை பார்த்து சொல்லுகின்றான். என்ன சொல்லுகிறான்? உன் செய்கைக்கு தக்கதான பலனை. யார் செய்கை? ரூத்தினுடைய செய்கைக்கு தக்கதான பலன். இந்த செய்கை என்று சொல்லுகின்ற பொழுது இன்னொரு விதத்திலே உதவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ரூத்து எந்த தேசத்தை சேர்ந்தவள்? மோவியா தேசத்தை சேர்ந்தவள். அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? கர்த்தருக்கு பயப்படாத ஒரு தேசம், பொல்லாத பாவங்கள் நிறைந்த தேசம். அந்த தேசத்தை தேவனாய கர்த்தர் சங்கரிக்கக்கூடிய தேசம் அது. ஆனால் அந்த தேசத்தையுமே தேவனாய கர்த்தர் இறக்க வைப்பதில்லை. அருமையானவர்களே, இந்த ரூத்து மோவாவிய பெண். ஆனால் இங்கே மோவாவிய பெண்ணை பார்த்துதான் யோவாப் சொல்லுகிறான்,
உன் செய்யத்தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? தருவார் என்று சொல்லுகிறார். நீங்கள் உபாகமம் நீங்கள் பாருங்கள், உபாகமம் 23ஆம் அதிகாரம், அதில் வந்து நீங்கள் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் 3வது வசனத்தை 4வது வசனத்தை வாசிங்க. அம்மோனியரும் மோவாபியரும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இப்போ மோவாபியர் யாருக்கு உட்படலாகாது? பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே கொடுக்கக்கூடிய பிரமாணத்தை தேவனாகிய கர்த்தர் உபாகமம் நினைப்பூட்டுகிறார். திருப்பி வாசிங்க. அம்மோனியரும் மோவாபியரும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. கர்த்தருடைய சபைக்கு கர்த்தருக்கு சபைக்கு இவங்க ஆகவே மாட்டாங்க. அவனை சேர்க்கவே கூடாது. யார? மோவாபியரை. ஆனா இந்த ரூத் யாரு? நல்லா கவனிச்சுக்கணும். பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் கொடுக்கப்பட்ட பிரமாணம். மோவாபியர் சபைக்கு உட்படலாகாது. வாசிங்க. 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. நல்லா கவனிச்சுங்க. 10ஆம் தலைமுறை வரைக்கும் அவங்க சபைக்கு உள்ள இருக்கிறது வரக்கூடாது. வாசிங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே. நல்லா கவனிங்க. ஏன் சொல்றாருன்னு கவனிச்சுக்கிடுங்க. நீங்கள் எகிப்துக்கு புறப்பட்டு வரக்கூடிய வேளையில அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராதது நிமித்தம். உங்களுக்கு அப்பமும் கொடுக்கல, சாப்பாடும் கொடுக்கல, தண்ணியும் கொடுக்கல. அவங்க சாப்பாடும் கொடுக்கல, உங்களுக்கு தண்ணியும் கொடுக்கல. உன்னை சபிக்கும்படியாய் மெசொப்பொத்தேமியாவின் ஊராகிய உங்களை சபிக்கும்படியா ஒரு மனுஷரை பாலாக்க எரிச்சாங்க, அனுப்புனாங்க. பேத்தோரில் இருந்த பேயோரின் குமாரன் பிலேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்தது நிமித்தம் இப்படி செய்ய வேண்டும். நல்ல காரியா. எப்படி செய்ய வேண்டும்? இந்த மோவாபியரை 10ஆம் தலைமுறை வரைக்கும் சபைக்கு எரிச்சக்கூடாது, உள்ள கொண்டு வரக்கூடாது. ஏன் கொண்டு வரக்கூடாது? அவங்க உனக்கு சாப்பாடும் கொடுக்கல, தண்ணியும் கொடுக்கல, அவன் வந்து உனக்கு சபிக்க வச்சாங்க. அதனால இப்படி செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட இந்த மோவாபிய தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த ரூத்தை பார்த்து தான் என் தேவனாகிய கர்த்தர் போவாஸ் மூலம் வயசுதாரு சொல்றதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நல்லா ஆராய்ந்து பார்க்க வேண்டும். செய்கைக்கு தக்கதான பலன் ஆகாதவள் தான் யாரு? ரூத்து. ஆகாதவள் தான் ரூத்து. மோவாபிய தேசத்தாள், சபைக்கு அப்பாற்பட்டவள், சபைக்கு சேர்க்கக்கூட 10ஆம் தலைமுறை சபைக்கு சேர்க்கக்கூடாது. ஆனால் அந்த ரூத்தையினுடைய மோவாபியஸ்திரியாகிய அந்த ரூத்தை பார்த்துதான் இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் போவாஸ் மூலமாக பேசுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஏன்னா செய்கைக்கு தக்கதான பலன் இப்போ நீங்க வாசிக்க முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு அடுத்த வசனத்தை அந்த 11ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு போவாஸ் பிரயுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ரூத் 2:11 பார்க்கிறோம். போவாஸ் சொல்றான், நீ உன் புருஷன் மரணமடைந்த பின்பு. இப்போ இந்த ரூத்தினுடைய செய்கையை பார்க்க வேண்டும். ரூத்து மோவாப் தேசத்தில் இருக்கின்ற பொழுது இவள் எப்பொழுது அந்த நகோமியினுடைய வீட்டிற்கு மருமகளாய் போனாலோ, போன பிறகு நடந்தக்கூடிய சம்பவம் என்ன? அவன் மாமன் இறந்து போனான், அவன் புருஷன் இறந்து போனான், அவன் கொழுந்தனை இறந்து போனான், எல்லாரும் நினைச்சுதாங்க இறந்து போனாங்க. இப்போ யார் மட்டும் இருக்காங்க? அந்த 2 மருமக்களும் இந்த மாமியார் நகோமி மட்டும் தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகள் மத்தியில் ரூத் என்ன பண்றாள் என்று சொன்னால், நகோமியை விடாது பற்றி கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். என்றால் அவள் தன்னுடைய அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அதே மாதிரி தன்னுடைய பிள்ளைகளே, நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாக தெரிவிக்கப்பட்டது. இந்த 11ஆவது வசனம் தான் ரூத்தினுடைய செய்கையை வெளிப்படுத்துகின்றது, ரூத்தினுடைய கிரியைகளை வெளிப்படுத்துகின்றது. ரூத்து நகோமியினுடைய எவ்வளவு உதவியாளாக இருந்தால் உதவி செய்தாள் என்பதை வெளிப்படுத்துகிறது. மோவாபிய ஸ்திரீ தான். ஆனால் நான் உன் செய்கையை பார்க்குறேன். கர்த்தரை தான் பார்க்குறாரு, இருதயத்தை பார்க்குறாரு. இந்த ரூத்தினுடைய இருதயத்தை பார்க்குறாரு. நகோமி தான். ஆனால் புருஷன் செத்து போனான், மாமன் செத்து போனான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி இந்த தேசத்தில் இருக்க முடியாத கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்ற வேளையில் அந்த ரூத் என்பவள் தனக்குள்ளே இருக்கக்கூடிய விசுவாசத்தினுடைய பலத்தினாலே அந்த நகோமியை விட்டு தூர போகாத வண்ணமாக நகோமிக்கு அங்கே எத்தனை உதவிகளை செய்ய வேண்டுமோ அத்தனை உதவிகளை அவள் நினைக்கிறாள், செய்து கொண்டிருக்கிறாள். அதான் சொல்ல, உன் செய்கை செய்திருக்கிறார். நீ மாமியாருக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும்.
உன் மாமியாருடைய பேச்சை நீ எப்படி கேட்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். உன் மாமியாருடைய சொல்லை தட்டாமல் நீ எப்படி வந்து இந்த தேசத்திற்கு வந்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். இதெல்லாம் யார் பார்க்கிறார்? கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். ஒன்றுமில்லை. நகமி சொல்கிறாள், இனி நான் திருப்பி ஒரு கணவனை கொண்டு வந்து ஒரு பிள்ளையை பற்றி உங்களுக்கு என்ன முடியாது, கொடுக்க முடியாது சொல்றான். அப்படிப்பட்ட வேளையிலும் கூட இந்த ரூத்து நகோமியை பற்றி எரிசிதாள், பிடித்து கொண்டாள் சொல்லி பார்க்கிறோம். இதான் செய்கை. செய்கை தனக்கு இருக்குமோ இல்லையோ, இருக்கும்போது ஒரு பேச்சு, இல்லாது இருக்கும்போது ஒரு பேச்சு, வாங்கும்போது ஒரு பேச்சு, வாங்க முடியாது இருக்கும்போது ஒரு பேச்சு, ஒரே இருந்து உதவி பெற்றுக்கொள்ளும் போது ஒரு பேச்சு, அந்த உதவி நின்று போட்டுனா ஒரு பேச்சு. இதான் இன்னைக்கு மனுக்குலத்தினுடைய ஒரு சமுதாயமாக இருக்கின்றது. அல்லேலூயா. இன்னைக்கு மகளிருக்கு ஒரு 1000 ரூபாய் இன்றைக்கு தற்சமயம் கொடுத்து கொண்டு இருக்கலாம். இந்த கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் வாங்கும் போது ஒவ்வொரு மாதமும் 32 பல்லையும் நமக்கு காமிச்சு செய்யலாம், அதை வாங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் என்றைக்கு நிறுத்தப்படுகிறோ அன்றைக்கு இவன் ஆக மாட்டான், இவன் என்ன செய்ய மாட்டான், ஆக மாட்டான். அது வரைக்கும் வாங்கும்போது எப்படி இருந்தது? சந்தோஷமா இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஐயா பேட்டி, டிவிக்காரன் பேட்டி எடுத்தானே அதுக்கு தகுந்தபடி பேட்டி கொடுக்கதா இருந்துச்சு. ஆனால் இன்று நிறுத்தின பிறகு இது நீடிக்கும் என்று சொல்ல முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் நிறுத்தத்தான் படப்போகிறது. என்றைக்காவது அப்படி நிறுத்துகின்ற வேளையிலும் கூட ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா என்று சொல்லக்கூடிய வாய் வரணுமே தவிர, பாலாபுர மனுஷன் இவ்வளவு நாளும் கொடுத்து என்ன செய்தான், நிப்பாட்டிட்டான்டா இவன், அந்த வார்த்தை அல்ல. செய்கைக்கு தக்கதான பலன், நன்றி அறிந்துள்ளதாக. எதுவரைக்கு நன்மை கிடைக்கும் போது மட்டும் நன்றி, நன்மை கிடைக்காதிருக்கக்கூடிய நேரத்தில் வெறுப்பு என்பது தேவனுடைய சாயல் அல்ல. என் தேவனாகிய கர்த்தர் நல்லோருக்கும் பொல்லோருக்கும் அப்படி செய்கிறார், நன்மை செய்கிறவராக இருக்கிறார் சொல்லி வாசித்தோமே. துரோகிகளுக்கு அவர் என்ன செய்கிறார்? துன்மார்க்கருக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறவராக இருக்கிறாரே. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த ரூத்தினுடைய செய்கையை அங்கே தேவனாகிய கர்த்தர் பார்க்கிறார். அந்த ரூத்தினுடைய செய்கை இப்போ போவாஸ் பார்க்கிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் எல்லாவற்றையும் கேள்விப்பட்டேன் சொல்றான். இப்போ எல்லாம் தேசத்தை விட்டு விட்டு வந்து விட்டாள், தகப்பனை விட்டு விட்டு வந்து விட்டாள், தாயை விட்டு விட்டு வந்து விட்டாள், தன்னுடைய இனபர ஜந்துக்கள் எல்லாத்தையும் விட்டு விட்டு வந்து விட்டாள், தேசத்தையே விட்டு விட்டு வந்து விட்டாள். எனக்கு ஒன்றுமே வேண்டாம் ஐயா. அவளுடைய செய்கையை, அவளுடைய எண்ணங்களை யார் பார்க்கிறார்? கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய சிந்தனைகளும் உங்களுடைய எப்படி இருக்குது? பெற்ற தாய் பிள்ளைக்கு கொடுத்து கொண்டு இருக்கும்போது தாய் எனக்கு அவளை போல தாயை போல வேற யாருமே இல்லை என்று சொல்வதும், அந்த பெற்ற தாய் தன் பிள்ளைக்கு கொடுக்குவதை நிறுத்திவிட்டு சொல்லும்போது இவள் எனக்கு யார் தாய் என்று சொல்வதும் இன்னைக்கு இந்த உலகத்தில் வரக்கூடிய இந்த வார்த்தைகளாக இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கொடுத்தாலும் கொடுக்கட்டாலும் அவதான் உனக்கு தாய் என்பதற்குரிய அந்த எண்ணங்களை இயேசுவை பிரதிபலிக்கவில்லை. கொடுத்தாலும் அவள் தான் எனக்கு தாய், கொடுக்காவிட்டாலும் அவள் தான் தாய் தான், அவன் தான் தகப்பன், அவன் தான் தாய். இன்றைக்கு இந்த உலகம் அப்படி இல்லாதனால்தான் இந்த செய்கைக்கு தக்க பலன் என்ன செய்ய முடியல, பெற்றுக்கொள்ள முடியவில்லை. எவ்வளோ ஒருத்தியை கையில் பிடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவள் தான் எனக்கு முழு உலகம் என்று வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தேசத்தில் எப்படி செய்கையேற்ற பலனை பெற்றுக்கொள்ள முடியும்? அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் சங்கீதம் 45ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி என்று சொன்னால் அந்த சங்கீதம் 45ஆம் அதிகாரத்தில் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 45ஆம் அதிகாரம் வாசிங்க, 10வது வசனத்தை வாசிங்க. குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக் உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றான், உன் தகப்பையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் தாய் வீட்டையும் மறந்து விடு. இந்த ரூத்து மறந்தாலும் மறக்கலையா? ஐயா, அவளுக்கு அங்க சொத்து இருந்திருக்குமா இருந்திருக்காதா? அவளுக்கு வீடு இருந்திருக்குமா இருந்திருக்காதா? அவளுக்கு தாய் தகப்பன் இருந்திருப்பாளா இருந்திருப்பா? எல்லாவற்றையும் மறந்து விட்டாள். என்னையே இப்போ யார் கையில் கொடுத்தாச்சு? நகைமி கையில் கொடுத்தாச்சு. இப்போ ஆண்டவர் அவட்ட இருக்கோ இல்லையோ அதை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை. செத்தாலும் உன் கூட தான் இருச்சுவேன், சாவேன். வாழ்ந்தாலும் உன் கூட தான் வாழ்வேன். என் ஜனம் உம்முடைய ஜனம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். இந்த செய்கையைத்தான் தேவனாகிய கர்த்தர் ரூத்துக்குள்ளே பார்க்கிறார்.
இந்த செய்யத்தான், இந்த இடத்தைத்தான், தகப்பனை விட்டுவிட்டு, தாயை விட்டுவிட்டு, சொந்த இடத்தை விட்டுவிட்டு, உற்றார் உறவுகளை விட்டுவிட்டு, தேசத்தை விட்டுவிட்டு, இப்போ ஒன்றுமில்லாமல் யார் வந்துட்டு இருக்கிறா? நகோமி கூட. நகோமி என்ன ஆஸ்தி படைத்தவளா வராளா? சாப்பாட்டுக்கே வழி இல்லாத அளவிற்கு இப்ப பெத்தேவிலே அங்கே உண்பதற்கு ஆகாரம் உண்டு என்று சொல்லி கேள்விப்பட்டு திருப்பி அனுப்பினாள். வருகிறாள், ஆகாரத்தை சாப்பிடுவதற்காக வருகிறாள். ஒன்றுமில்லாமல் இருக்கிற வேளையில இந்த ரூத்து அந்த மாமியை பிடிச்சுக்கிட்டு அப்படியே பின்பற்றி வரக்கூடிய அந்த செய்தியை இப்ப யார் பார்க்கிறா? கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். அந்த கர்த்தருடைய பார்வை இப்ப யாருக்குள்ளே வருகிறது? போவாசுக்குள்ளே வருகிறது. இப்ப போவாசார் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போதுதான் அருமையான தேவனுடைய பிள்ளையே அங்கே நான் வாசிக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை திருப்பி வாசியுங்கள். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. நான் கட்டளையிட மாட்டேன். யார் கட்டளையிடுவா? கர்த்தர் கட்டளையிடுவார். இன்னைக்கு அதான் சொன்னோம். இன்னைக்கு யார் நமக்கு எதிர்பார்க்கிறார் என்பதல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க மருமகளா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, ஆனால் கனத்திற்குரிய பாத்திரமாய் தன்னுடைய தாயையும் தன் மாமியாரையும் யார் வைத்திருக்கிறாரோ அவர்களுடைய செய்கையை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா, அவர்களுடைய செய்கையை கர்த்தர் பார்க்கிறார். ஏன்னா உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெரியோர்களை என்ன செய்யுங்கள், கனப்படுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் நம்முடைய செய்கையை பார்க்கிற உள்ளார் உணர்வுகளை பார்க்கிறார். எந்த அளவுக்கு தன்னுடைய தாயை கனப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதே அளவிற்கு உன்னுடைய மாமியாரை நீ என்ன செய்ய வேண்டும்? கனப்படுத்த வேண்டும். இந்த செய்கையை கர்த்தர் பார்க்கிறார். மாமியார்ட்ட இருக்கும்போது மட்டும், என் மாமியாரை போல ஒரு ஆளும் கிடையாது. ஆனா மாமியார் கையில இருந்து வரது கொஞ்சம் சுருங்கி போச்சுன்னு சொன்னா, மாமியாரா அவ எனக்கு ஆகவே மாட்டார். கர்த்தர் பேச்சை பார்க்கிறார், செய்கையை பார்க்கிறாருங்க. அப்ப செய்கைக்கு தக்கதான பலனை தேவனாய கர்த்தர் கூவி கொடுப்பாருங்க. அல்லேலூயா, கூப்பிட்டு கொடுப்பார். மகளே நீ வா, மகனே நீ வா, உன்னுடைய செய்கையை புறத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அதற்கென்று ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிற ஏற்ற காலம், ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்களை செய்யுங்கள், அடங்கியிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரூத்து இன்றைக்கு அந்த நகோமியினுடைய கைக்குள்ள அடங்கி இருக்கிறத கர்த்தர் பார்த்தார். அந்த கர்த்தருடைய பார்வை அந்த போவாசிற்கு கிடைத்தது. அந்த போவாஸ் அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றால், அந்த வார்த்தையை பயன்படுத்துவதால் சொல்லுகிறான், நீ எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வேலைக்காரர்கள் மூலமாய் எல்லா விவரத்தையும் தெரிந்து கொண்டாலும் கூட அந்த விவரத்தை தெரிவிக்கும்படியாக கட்டளை கொடுத்தவர் யார்? தேவனாகிய கர்த்தர். அந்த கர்த்தர் கொடுத்த கட்டளையின்படி இப்போ போவாஸ் அந்த ரூத்தை பார்த்து சொல்றான், உன் செய்கைக்கு தக்கதான பலன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் சொல்லிட்டு சொல்றாங்க, அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருத்திக்கும் சமானவராக இராவிட்டாலும். பாருங்க, நல்லா பயன்படுத்த வார்த்தையை பாருங்க. என்ன வார்த்தை? உம்முடைய வேலைக்காரிக்கு ஈக்குவலாக கூட நான் நினைச்சல இல்லை. உங்க வீட்டை வேலை பார்க்கக்கூடிய வேலைக்காரிகள் நிறைய இருக்கிறாங்க. உங்களுடைய தோட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய வேலைக்காரிகள் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் அதற்கு சமமான கூட நினைச்சல இல்லை. ஆனாலும் அது சொல்லிட்டு சொல்றா, அல்லேலூயா, நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியனோடு பட்சமாய் பேசினீரே. அல்லேலூயா, இதாங்க கர்த்தருடைய தீர்மானம். அந்த பட்சமாய் பேசினாரே, பட்சமாய் பேச வைத்தவர் யார்? தேவனாகிய கர்த்தர். எதற்காக பேச வைத்தார்? இந்த ரூத்தினுடைய செய்கையை பார்க்கின்றார், ரூத்தினுடைய பேச்சை பார்க்கின்றார், ரூத்தினுடைய இருதயத்தை பார்க்கின்றார். இது எல்லாத்தையும் பார்த்து 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 இது பண்ணி அந்த அறிவிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்த்த உடனே தான் போவாஸ் இந்த காரியத்தை செய்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய செய்கை எப்படி இருக்கின்றது? முழங்கால் படிடுவோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளையை, செய்யத்தக்கதான பலன். அல்லேலூயா, உதவி செய்யத்தக்கதாக யார் யாருக்கு எந்தெந்த உதவிகள் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள், மனப்பூர்வமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆசாவை பார்த்து சொன்னார், நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்களுக்கு கிரியைகளுக்கு இருந்து பலன் உண்டு. ஆம், நீங்கள் பலசாலிகள், தைரியசாலிகள், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், சோர்ந்து போக வேண்டாம். எத்தியோப்பியாவை பார்த்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உன்னுடைய செய்கையை நான் பார்க்கின்றேன். மனுஷன் உம்மை மேற்கொள்ளாதபடி பார்த்து கொள்ள மாட்டவரே.
உண்மை மேற்கொள்ள விடக்கூடாதுப்பா. நீங்க தோத்து போக கூடாது. நாங்க தோத்தா நீங்க தோத்தது மாதிரி, நாங்க ஜெயிச்சா நீங்க ஜெயிச்ச மாதிரி. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யாரை முன்னால் நிறுத்திருக்கீங்க? உங்களுடைய செய்கை எப்படி இருக்கிறது? உங்களுடைய செயல் எப்படி இருக்கு? உங்களுடைய கிரியை எப்படி இருக்கிறது? வாயினுடைய வார்த்தையினாலே மட்டுமல்ல, ஜனங்கள் கேட்கிற வார்த்தையினால, உங்களுடைய செயல்களை தேவனாகிய கர்த்தர் பார்க்கிறார். உங்களுடைய எண்ணங்களின் கிரியைகளை கர்த்தர் பார்க்க, இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். அந்த இருதயத்திலே செய்யக்கூடிய செய்கைக்கு தக்கதாக தேவனாகிய கர்த்தர் பலனளிக்க திட்டமுள்ளவராக இருக்கிறார். யுத்தத்தில் ஜெயிச்சிட்டாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க இன்னும் பயப்படாத, திருப்பி பலம் கொண்டு வந்துருவானோ, நீ பயப்படாத. அவர்கள் முறிந்து விழுந்து போனார்கள், அவர்கள் எழுந்திருக்க மாட்டார்கள். உங்களுடைய செய்கை எப்படி இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய பேச்சு வேற, ஆனால் உங்களுடைய இருதயத்தினுடைய ஏவுதலை செய்யக்கூடிய அந்த செய்கை, வேலைகள், கிரியைகள் வேற. உங்களுடைய விசுவாசத்தினுடைய கிரியைகள் வேற. அதைத்தான் தேவனாய கர்த்தர் பார்க்கிறார். அதைத்தான் பலன் உண்டு. ரூத்தினுடைய வாழ்க்கையிலும் அதான். அவள் எல்லாவற்றையும் விட்டு, சொந்த தேசம், சொந்த அப்பா, சொந்த அம்மா, உற்றார் உறவினர்கள், இனப்பெண ஜந்துக்கள் எல்லாவற்றையும் விட்டு ஒன்றுமில்லாமல் பசியால் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய அந்த பசியோடு கூட ஒன்றுமில்லாமல் திரும்பி வருகிற நகேமியை நம்பி அவள் வந்தது மட்டுமல்ல, அந்த நகேமிக்கு எவ்வளவு உதவி செய்யணுமோ, எவ்வளவு பக்கபலமாக இருக்கணுமோ, அவ்வளவு பக்கபலமாக இருந்து அவள் சொன்னதை பிரார்த்தையும் கேட்டு 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 அப்படியே செய்து வந்தாளே. இதை எல்லாவற்றையும் நான் அறிவேன். உன் செய்கைக்கு தக்கான பலன் கர்த்தர் உனக்கு அருள் செய்வாராக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு நீ கைமாறு பண்றன்னா கைமாறு எதிர்பார்க்காத. பூமியில் இருக்கக்கூடிய எந்த மனுஷனுக்கு நன்மை செய்திருப்பாருன்னு சொன்னா அந்த மனுஷன் உனக்கு நன்மை செய்வான்னு சொல்லி எதிர்பார்க்காத. உன்னுடைய எதிர்பார்ப்பு பரலோகத்தை நோக்கி இருக்கட்டும். நீ உண்மையாய் உள்ளத்திலே ஆழத்தில் இருந்து ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்திருப்பாய் என்று சொன்னால், ஒரு மனுஷனுக்கு உதவி செய்திருப்பாய் என்று சொன்னால், அந்த உதவிக்கு பலன் பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்திற்கு பாரு. ஆண்டவர் இவனுக்கு இப்படி செஞ்சிருக்கிறது, எனக்கு நன்மை செய்ய என்று சொல்லாத. நீர் ஆண்டவரே இப்படி நன்மை செய்யத்தக்கதான ஒரு கிருபை எனக்கு தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னீன்னு சொன்னா, அந்த நன்மைக்கு பலனை தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அதான் தேவனாய கர்த்தர் உனக்கு சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆசாவுக்கு தைரியம் படுத்தின தேவன், ரூத்தை பார்த்து தைரியப்படுத்தின தேவன், ரூத்துக்கு தேவனாய கர்த்தர் பலனை கொடுத்த தேவன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரூத்தினுடைய வம்சத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வம்சத்தை பிறக்க செய்த தேவன் இன்றும் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார். செய்கைக்கு தக்கதான பலன் என்ன செய்து கொண்டிருக்கீங்க? ஆண்டவர்கிட்ட என்ன செய்திருக்கீங்க? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மனுஷன் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் என்ன செய்வான்? அறுத்து கொண்டு வருவான். எப்படி நீங்க விதைக்கிறீங்க? ஆண்டவருக்குன்னு சொல்லி என்னத்தை செய்திருக்கீங்க? நீங்க உங்க செய்கை பிள்ளைகளை பார்த்து பார்த்து செய்கிறீர்களா? கணவனை பார்த்து பார்த்து செய்கிறீர்களா? மனைவிகளை பார்த்து பார்த்து செய்கிறீர்களா? இல்லை என்றால் கண்களுக்கு முன்பாக ஆடுகிற அந்த நோட்டை பார்த்து பார்த்து செய்கிறீர்களா? உங்கள் இருதயத்திலே உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலே தேவன் எப்படி இருக்கிறார்? பிரியமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கென்று எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் உற்சாகமாய் செய்வீர்கள் என்று சொன்னார், அதுக்கு செய்யத்தக்கதான பலனை கர்த்தர் இயேசுவார் உங்களுக்கு அருள் செய்வார். அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் ஐயா. வறுமையாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், சாப்பாட்டு கஷ்டமாக இருக்கலாம், அந்த வேளையிலும் கர்த்தருக்கென்று உண்மையாயிருங்கள். கர்த்தருக்கென்று உண்மையாயிருங்கள். நிலத்திலே வேர்வை சிந்தி உழைக்கின்ற அதற்கு உண்மையாயிருங்கள். அடுத்தவன் எவனும் தனக்கு கொடுப்பான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கை ஏமாற்றமுடைய கையாக மாறிவிடும். அதில் பலன் நான் பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கினது எனக்கு ஒத்தாசை வரும். பேதுருவை பார்த்து சொன்னார், அப்புறம் போ சாத்தானே,
தேவனுக்கு ஏற்றவரை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவரை சிந்திக்கிறது என்ன? எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? தேவனுக்கு பிரியமான வழிகளையா, தேவனுக்கு பிரியமான காரியங்களையா, தேவனுக்கு பிரியமா எதை செய்ய வேண்டுமோ அதை சிந்திக்கிறோமா? அதைத்தான் கர்த்தர் இதயத்தை பார்க்கிறார். அதற்குத்தான் பலன் உண்டு. கர்த்தர் எனக்கு என்ன செய்வார் என்பதை எதிர்பார்க்கிறத விட நான் கர்த்தருக்கு என்ன செய்திருக்கிறேன் என்பதை நீ எதிர்பார்த்து கொண்டிரு. அதற்கேற்ற பலனை கர்த்தர் உனக்கு அருள் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஓ ரப சந்தர துரிமி நமல பலபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான மத்தியால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ செய்யத்தக்கதான பலனை நீர் அளிக்கிற கர்த்தராக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவருக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்களுக்கும் பலன் தக்க கொடுக்கக்கூடியவராய் நீ இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. நீங்களோ உங்கள் கைகளை நிமிர விடாமல் திடங்கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, ஆண்டவரை அவன் செய்யத்தக்கதான பலன் இருக்கு என்று சொல்லி 25 போவா சொல்லுகிறான் ஆண்டவரே. இன்றைக்கும் எங்களோடு கூட நீ பேசுகிற வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய பலத்த கரங்களோடு இருக்கட்டும். எங்கள் இருதயங்களுடைய செய்களை நீ பார்க்கிறீர் ஆண்டவரே. இருதயத்தில் இருந்து ஏவுகிற எல்லா காரியங்களையும் கைகளினாலே செய்யக்கூடிய எல்லா கிரியைகளையும் பார்க்கிறீர் ஆண்டவரே. அதற்கு ஏற்ற பலனை நீர் எங்களுக்கு தரப்போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.